ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு டேஸ்ட்டான வாழைக்காய் பொரியல் தான். நம்ம மரத்துலேருந்து வந்த வாழைக்காயில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 3 போல் பூண்டு பற்களை தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காய் பூவை இந்த வெங்காயம் பூண்டோட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மரத்தில் எடுத்த வாழைக்காய் தான் இது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதனால் எனக்கு ஒரு வாழைக்காவே போதுமானது. இதில் மேலே இருக்க தோல் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸ்களாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வளர்க்குற செடியிலேருந்து காய்கறியில் எடுத்து சமைக்கும்போது நமக்கு சிம்பிளாக டிஷ் பண்ணால் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம வீட்டில் வளர்க்குற செடினாலே நம்ம எந்த மருந்துகளும் போடாமல் தான் வளர்ப்போம். அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஓகே, இப்போ காயில் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் மாற்றிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷமே அதிகமானது தான். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் 3/4 பாதம் வெந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தண்ணி வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடித்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காயை எடுத்து இதோடவே சேர்த்திக்கலாம். வாழைக்காயை சேர்த்திட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைக்காய் ஏற்கனவே 3/4 பாகம் வெந்து வந்திருக்கு. இதை நம்ம இதுக்கு மேலே ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடி எடுத்து இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா காயோட மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். வாழைக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லா சாதத்தோடுமே வச்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.